ரொம்ப கொடூரமாக தான் இருக்கு. இது பெரிய இழப்பீடு தான். அதனால நீங்க கொஞ்சம் மனசை தேத்திக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவுதான் சொன்னாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? ஆமா சார், இது பெரிய இழப்பு தான், என்னால ஏத்துக்கு இது அப்படின்னு சொல்லியிருக்கேன் சார். விட்டுருங்க சார், போதும் சார். இவர் வந்துட்டு போனா உங்களுக்கு எப்படி இருக்கு? கொஞ்சம் ஆறுதலா இருக்கு சார். அவர் இரங்கலை தெரிவிச்சாரு. ரொம்ப அடிச்சிட்டாங்களா தம்பி கேட்டாரு. ஆமாங்க சார் சொல்லியிருக்கேன். சரி, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் கொடுத்து போனோம். அது என்னல நான் 2 மினிட்ஸ்ல கேட்டு சொல்லிட்டேன். நான் உங்களுக்கு வேற எதுவும் நீங்க எதுவும் அவர்ட்ட எதுவும் கேட்டீங்களா? எதுவும் குறித்து வச்சீங்களா? அடுத்து இல்ல, அதை கிளம்பிட்டார், டக்குனே கிளம்பிட்டார். இல்ல, அவர் வர்றது போது உங்களுக்கு முன்கூட்டி எதை சொல்லியிருந்தாங்களா? வர மாதிரி சொன்னாங்க. எனக்கு தெரியும். சொல்லியிருந்தாங்களா? எனக்கு தெரியும். நீங்க என்ன மனநிலை இருந்தீங்க? அவர் வந்து இப்போ பார்த்து பேசுங்க. இல்லை, இவ்வளோ ஆறுதல் இருக்கு, சப்போர்ட் இருக்கு, எல்லாரும் சப்போர்ட்டு பார்த்துக்கலாம். எவ்வளோ கொடுத்தான்னு மட்டும் நான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு இப்போ டிவி எல்லாம் ஓடிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா அது தெரியும். அதுக்காண்டியே நாங்கள் கேட்டுருக்கோம். 2 lakhs 2 லட்சம் கொடுத்துருக்காரு. கன்ஃபார்ம் பண்ணல. நான் 2 lakhs இருக்கும். செக்காக கொடுத்தாரா? கேஷாக தான் கொடுத்தாரு. கேஷாக கொடுத்தாரா? வேற எதுவும் கேட்டிருந்தாரா? இதுதான் சொன்னார். காசு போதுமா இல்லை வேற எதுவும் கேட்டாரா? எந்த சப்போர்ட்னாலும் சொல்லுங்க, நம்ம நிர்வாகிகிட்ட சொல்லுங்க, நான் எதுனாலும் பண்ணித்தரேன்னு சொல்லுவேன். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.